நமக்கு வீடு கட்டணும், வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு கனவு இருக்கும். ஆனால் ஆல்ரெடி நம்ம ரெண்ட்டில் இருப்போம். சரி, நம்ம ரெண்ட் கொடுக்குற காசில் ஒரு இஎம்ஐ பே பண்ணி நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம், இல்லைன்னா கட்டின வீடை வாங்கிடலான்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோன்னா, கையில் இருக்கிற அமௌண்ட்டு எவ்வளோன்னு பார்த்துட்டு மீதி பேலன்ஸு நம்ம ஹவுசிங் லோனை போடுறதுக்கு பேங்க்கை நாடி போகும். பேங்க்கு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல், என்பிஎஃப்சி, இந்த மாதிரி பேங்க்கை தேடி போகும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் வாங்குகிற ஹவுசிங் லோனுக்கு கட்டக்கூடிய இஎம்ஐயில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் எப்பயுமே நம்ம வாங்குகிற லோனை காட்டிலும் இன்ட்ரெஸ்ட்டு ஹியூஜாக தான் இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நான் இப்போ கொடுக்க போகிற 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்பர் 1, நீங்கள் டேக்ஸ் அசஸியாக இருந்தால் இதில் கொஞ்சம் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் பெறலாம். நம்பர் 2, உங்களோட ரீபேமெண்ட் பீரியட் முடிகிறதுக்குள்ள எந்த விதமான ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. என்னோட இந்த பிளானை கேட்டிங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு B2B டேக்ஸ் அண்ட் அக்கௌண்ட் சொல்யூஷன். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உதாரணத்தோடு பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்குது. நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு அந்த வீடோட மதிப்பு ஒரு 40 லட்சம் ரூபான்னு நினச்சிக்கிடுவோம். நம்மக்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிற 30 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஒரு ஹவுசிங் லோன் போடுவோம். ஹவுசிங் லோன் போட்டாச்சு. ஹவுசிங் லோன் போட்ட பிறகு நம்ம 30 லட்சத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு உதாரணமாக 8%. ரீபேமெண்ட் பீரியட் 25 வருஷம். ஸோ நான் இஎம்ஐ கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். அது எவ்வளோன்னு பார்த்துடலாம். இஎம்ஐ கால்குலேட்டரில் கிட்டத்தட்ட 25 வருஷம்னா இன்ட்டு 12 மாதங்கள் ஒரு வருஷத்துக்கு. ஸோ டோட்டலி 300 மாதம். ஸோ 300 மாதம் போட்டோம்னா நமக்கு மாத இஎம்ஐ 30 லட்சத்துக்கு 23,154 ரூபா பெர் மந்த் கட்டணும். ஒவ்வொரு மாதமும் கட்டணும். 25 வருஷத்துக்கு கட்டணும். அப்போ தான் நமக்கு அந்த வீடு சொந்தமாகும். அப்படி நம்ம 25 வருஷத்துக்கு இந்த இஎம்ஐ கட்டோம்னா இஎம்ஐ கால்குலேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா 69,46,200 ரூபா வருது. நம்ம எவ்வளோக்கு லோன் எடுத்திருக்கோம்? 30 லட்சம் ரூபாய். ஸோ 39,46,200 ரூபாய் வெறும் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் மட்டுமே கட்டுவோம். சரி, இந்த இடத்துல தான் நான் இந்த பெனிஃபிட் கொடுக்க போகிறேன். நம்பர் 1 பெனிஃபிட், டேக்ஸ் பெனிஃபிட். இப்போ நீங்கள் டேக்ஸ் அசஸியாக இருக்கீங்க. 2வது ஓல்டு ஸ்கீமில் இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களோட வட்டி எவ்வளோ, அசல் எவ்வளோ, அதை பிரித்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்க. அதில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதில் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் பியில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோயிங் சொல்லிட்டு ஒரு 2 lakhs வரையும் இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் லெஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2, டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A 80C டிடக்ஷன். அதில் நீங்கள் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அசல்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து ஒரு 80Eன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் ஒரு கண்டிஷனாக இருக்குது, அதனால் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ அது நம்ம எடுத்துக்க வேணாம். இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு 2 lakhs இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி டிடக்ஷன், 2வது சாப்டர் 6A டிடக்ஷன் 80C. ஸோ டோட்டலி 3.5 லட்சம். இந்த 3.5 லட்சத்தோட நமக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத அமௌண்ட்டை ரிபேட்டு போக 5 லட்சம் ரூபாய். அதாவது யுவர் இன்கம் டஸ் நாட் எக்ஸீடிங் 5 lakhs, you will not liable to pay tax. So 5 lakhs plus 3,50,000 மொத்தம் 8.5 லட்சம் ரூபாய். இந்த 8.5 லட்சம் ரூபாய்க்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டினா போதும். இது நம்பர் 1 பெனிஃபிட். இந்த பெனிஃபிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஒரு வருஷம் இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் குறைய இன்ட்ரெஸ்ட் குறையும், பிரின்சிபல் கூடும். எப்படி இருந்தாலும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்பர் 2 ஆப்ஷன். இதுதான் நீங்கள் மோஸ்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம்.
இது நான் அதே எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம கையில் 10 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு சொன்னோம், 30 லட்ச ரூபாய் லோன் எடுத்துருக்கோன்னு சொன்னால் அந்த 30 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ போசன்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன், அதாவது ஓன் கான்ட்ரிபியூஷன் 10 லட்ச ரூபாய் போட்டிருக்கீங்களா, ஒரு அடிஷ்னலாக 15 லட்ச ரூபாய் போடுங்க. ஒரு பிளான் தான். அப்போ 15 லட்ச ரூபாய் உங்களோட ஓன் மணி, மீதி பேலன்ஸ் 25 lakhs மட்டுமே ஹவுசிங் லோன் வச்சுக்கிறோம். இதோட இஎம்ஐ நான் இஎம்ஐ கால்குலேட்டரில் போட்டிருக்கேன். அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19,295 ரூபா பெர் மந்த். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம 30 லட்ச ரூபாய்க்கு போட்டது கிட்டத்தட்ட 23,154 ரூபா. நமக்கு டிஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3,859 ரூபா. ரவுண்டாக ஒரு 4,000 அடிஷ்னலாக நீங்கள் ஒரு 141 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டிங்கன்னா 4,000. நீங்கள் ஹவுசிங் லோன் 30 லட்ச ரூபாய்க்கு எடுத்த மாதிரியே மைண்டில் செட் பண்ணிக்கணும். இதுதான் பிக் பிளான். மாதம் மாதம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஹவுசிங் லோனுக்கு 19,295 ரூபா, இந்த 4,000 ருபீஸ் மட்டும் என்ன பண்ணுறது உங்கள் மைண்டில் செட் பண்ணிடணும். டோட்டலாக நான் என்ன பண்ண போகிறோம், 23,154 ரூபா ஒவ்வொரு மாதமும் நான் பே பண்ண போகிறேன். இது என்னோட கடமை. 25 வருஷம் பே பண்ண போகிறேன். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கிற அந்த 4,000 ரூபாயை பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் ஒரு எஸ்ஐபியில் போடுறீங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போடுறீங்க, இல்லை வேறு ஏதோ பிக்கர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறீங்க, உங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறீங்க. ஏன்னா இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடலாம்னு. இதுவும் ஒரு உதாரணத்துக்கு 4,000 ரூபாய் 25 வருஷத்துக்கு பொதுவாக ஆவரேஜ் ரிட்டர்ன் 12% எடுத்துக்கிடுவோம். 25th இயரில், அதாவது 25 வருஷம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 69 லட்சம் சில்லற பேங்க்குக்கு கட்டி நம்மளோட வீடை சொந்தமாக்கியிருப்போம். இப்போ அதே மாதிரி உங்களோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூர் ஆகுமா 25வது வருஷத்தில், அன்னைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கால்குலேட்டரை நான் செக் பண்ணி அதில் ஒரு ரிட்டர்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 4,000, ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆவரேஜ் ரிட்டர்னாக ஒரு 12%ன்னு வச்சுக்கோங்க. டைம் பீரியட் 25 வருஷம். ஸோ நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து எவ்வளோன்னா 12 லட்ச ரூபா. எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 5 லட்ச ரூபா மட்டும்தான் நம்மளோட அடிஷ்னலாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணோம். ஓன் கான்ட்ரிபியூஷன்லேருந்து 10 லட்ச ரூபா கையில் இருந்துச்சு, ஒரு 5 லட்ச ரூபா அடிஷ்னலாக போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா டோட்டலாக 25 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளையே அறியாமல் 12 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட கையில் இருக்கிற அமௌண்ட்டை மட்டுமே 12 லட்ச ரூபாய்க்கு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு நம்ம 12% ரிட்டர்ன் போட்டோம்னா நமக்கு டோட்டலாக வரக்கூடிய தொகை எவ்வளோன்னா 75,90,540 ரூபா. ஸோ கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா ஒன்ஸ் இதை ரிடம்ஷன் பண்ணும்போது, அதாவது வாங்கும்போது இதை நம்ம திருப்பி எடுக்கும் பொழுது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டிடணும். இது நம்ம மறந்துடக்கூடாது. மீதி இருக்கிற பேலன்ஸ் 10% வச்சுக்கோங்க. அப்படின்னும் போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை லெஸ் பண்ணது போக ஒரு 10%. ஸோ நியர் தென் 6லேருந்து ஒரு 7 lakhs பே பண்ணுவோம். மீதி பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 68 lakhs வந்துடும். 68லேருந்து 69 lakhs வந்துடும். இப்போ அப்படியே ஹவுசிங் லோனோட நீங்கள் கம்பேர் பண்ணுங்களேன். ஸோ வீடும் உங்களுக்கு சொந்தமாயிருச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்த ரிட்டனையும் நீங்கள் ஹவுசிங் லோனுக்கு யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் 39 லட்சமும் உங்கள் கையில் கிடைக்கிது. அதே இது நீங்கள் எடுத்த அந்த 25 lakhs லோன் அமௌண்ட்டும் அதில் ஓரளவு கழிஞ்சிருது. இந்த பிளானு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஹவுசிங் லோன் எடுங்க. ஸோ ஹவுசிங் லோன் நமக்கு பேடன் கிடையாது. நம்பர் 2 சொல்லிடுறேன். நீங்கள் உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஆர்டிஓ ஒரு எஃப்டிஓ போட்டு ஒரு பல்கான அமௌண்ட் எடுத்து இயர்லி ஒன்ஸு நீங்கள் அதில் கட்டினாலே ஒன்று டென்யூர், அதாவது ரீபேமெண்ட் பீரியடை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். அதே இது உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கம்மி பண்ணிக்கலாம். எது பெட்டர்னு சொன்னேன்னா ரீபேமெண்ட் பீரியடை கம்மி பண்ணுறது பெட்டர்.
ஏன்னா நம்மளோட வருஷங்கள் வேகமாக ஒரு 4 மாதம் 5 மாதம் குறைஞ்சிட்டாலே பெரிய பேர்டன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். B2B Tax and Account Solution. Thank you very much.